நான் இப்படி பேசுறது பிடிக்கலன்னு தானே என்ன பேசாதேன்னு சொல்றீங்க. நீங்க அவரை பத்தி பேசினா எனக்கு பிடிக்கலன்னு சொல்றல, என்ன விட்டுடுங்க. புகழ் புகழ் ஏய் புகழ் புகழ் ஏய் புகழ் திமிர பாத்தியா அவனுக்கு? சக்தி ப்ளீஸ் ரிலாக்ஸ். நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன் மஹி. ஆனா அவன் இந்த வயசுல இவ்ளோ கோவப்படுறான். அந்த கோவம் கூட அவன் அப்பா மாதிரியே தான் இருக்கு. நான் ஒன்னும் யார மாதிரியே இல்ல. நான் நானா தான் இருக்கேன். Don't compare me with anyone else. சக்தி why are you doing this to him? அவன் தான் சிவா பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுறான்ல. எதுக்காக சக்தி? அதுக்காக இவன் அவரோட பையன் இல்லன்னு ஆயிடுமா மஹி? ஒரு வாட்டி இல்ல 1000 வாட்டி நான் சொல்லுவேன், இவன் அப்படியே அவர் மாதிரி தான் இருக்கான். அவ அப்பா ரொம்ப நல்லவர் மகி. அவரை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. அவரை போய் புரிஞ்சுக்காம இவன் இப்படி வெறுக்கிறானே, அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் கூட தேவையில்ல, 1 மணி நேரம் அவர் கூட இருந்தா இவன் இப்படி எல்லாம் பேசவே மாட்டான். அவர் அவ்வளவு நல்லவர் மகி. சக்தி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் அவன் ரொம்ப குட்டி பையன். அவனாலலாம் இப்போ அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் டோன்ட் வரி, அவன் வளர வளர certainly he will understand about his dad. சரி யூ ரிலாக்ஸ். நீங்க பசியோட இருப்பீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம், அவனுக்கு மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வா. என்ன அவனுக்கு மட்டும் வேணும்னு சொல்றேன்? நான் 2 பேருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வர போறேன். யூ சிட் அண்ட் ரிலாக்ஸ். எனக்கு அப்பா பத்தி பேசினா பிடிக்காதுன்னு தெரியல. தெரிஞ்சு பேசுறாங்க, அதனால தான் நான் அடிச்சேன். இதுக்கு மேல பேசினாலும் அடிப்பேன். டேய் சுந்தர், வெங்கட். டேய் கிஷோர், எப்படிடா இருக்க? ஐ அம் ஃபைன். ஹாய் மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டேய் நீ என்ன இங்க? என்ன மச்சான் இப்படி கேட்டுட்ட? இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணதே எங்க எம்டி தான். அதோ நிக்கிறான் பேர் சோடா புட்டி, அவன் தான் எங்க எம்டி. என்னங்க நீங்க உங்க எம்டிய போய் நீங்க எப்படி சொல்றீங்க? நான் மட்டும் இல்லைங்க, எங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் அப்படிதாங்க கூப்பிடுவோம். நாங்க அப்படி கூப்பிடுறது அந்த ஆளுக்கும் நல்லா தெரியும். டேய் இடியட், என்னடா அந்த ஆளு போய் சோடா புட்டின்னு சொல்ற? உனக்கெல்லாம் அறிவே இல்ல? நல்லா கேளுங்க. அந்த ஆளை பார்த்தா சோடா புட்டி மாதிரியா இருக்கு. நல்லா அந்த ஆள் மூஞ்சி உத்து பாரு, நல்லா இந்த ஓடுற தண்ணியில ஒழுகுற மூஞ்சி மாதிரி இல்ல? சாரிங்க, நாங்க எப்பவுமே இப்படிதான், யாரையும் கலாய்க்காம விட மாட்டோம். அதுலயும் சுந்தர் அடிக்கிற கவுண்டர் செமையா இருக்கும். ஐயோ ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. என்ன எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். போய் சொல்றாங்க. நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவர்தான் இவரோட எம்டியா. அவருக்கு இவரு சோடா புட்டின்னு பேர் வச்சிருக்காரு. அதை கேட்டுட்டு உங்க தம்பி அப்படி இல்ல, ஓடுற தண்ணியில ஒழுகுற தண்ணி மாதிரி இருக்கு, மூஞ்சி கோணல வேற இருக்குன்னு சொன்னாரு. இது கேட்டுட்டு வேற எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆபீஸ்ல அவங்க எம்டியை எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவாங்களாம். அது அவங்க எம்டிக்கு வேற தெரியுமா? மச்சான், உன் ஒய்ஃப் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் போட்டு உங்க அண்ணன் கிட்ட அப்படியே கொடுத்துட்டாங்கடா. ஓ, உங்க எம்டிக்கு நிக்நேம்லாம் வைப்பீங்களா? அப்போ எனக்கும் நிக்நேம் இருக்கும்ல? அப்படிலாம் எதுவும் இல்லையே ப்ரோ. ஏய் மறைக்காதடா, சும்மா சொல்லு. ஏய் சொல்லுங்கறேன்ல, சொல்லு. அது ஆரம்பத்துல மிலிட்டரின்னு வச்சிருந்தோம். மிலிட்டரி? டேய் ஏன்டா அப்படி வச்சீங்க? அது உனக்கு தான் லவ்னாலே பிடிக்காதுல ப்ரோ. பொண்ணுங்கனாலே எரிஞ்சு விழுவேன். அதனாலதான் உனக்கு நாங்க அந்த பேரை வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நீ லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேல, அதனால அந்த பேரை தூக்கிட்டோம்.
ஆஹா ப்ரோக்கு சக்தி ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கே, சமாளிப்போம். வெங்கட், உனக்கு ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரிடா. டேய் இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளா? ஆமாண்டா. ஹாப்பி வெட்டிங் டேடா. தேங்க்ஸ். ஆமால்ல, நானும் விஷ் பண்ண மறந்துட்டேன். அனு, வெங்கட், விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மாமா. வெங்கட் ட்ரீட் இல்லையா? சாரிடா, நாங்க வெட்டிங் டே கொண்டாடுறது இல்ல. ஏன்? அது இன்னைக்கு எங்க வெட்டிங் டே மட்டும் இல்ல, சக்தியோட இறந்த நாளும் கூட. அதனால நாங்க எங்க வெட்டிங் டேவை செலிப்ரேட் பண்றதே இல்ல. பாஸ், நம்மளுக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு பாஸ். டைமர் ஆயிடுச்சு. இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. வாங்க பாஸ், கிளம்பலாம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் மீட் பண்ணலாம். பாஸ் அதை கொடுங்க பாஸ். வாங்க பாஸ். சாரிடா மச்சான். ஏய், இட்ஸ் ஓகேடா. சரி, நாங்களும் கிளம்புறோம்டா. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஓகேடா பாய். கிளம்பலானு. பாய். ம். கிளம்புறோம். வரேன்க்கா. பாய். போயிட்டு வரேன் மாமா. ம். என்னங்க நீங்க பேசிட்டுங்க, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஆ. டேய் சுந்தர், உனக்கு எத்தனை பசங்கடா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணுடா, என் மித்ரா குட்டி. ஆமா, உனக்கு? 2 பசங்க. ஆ, என்ன பண்றாங்க? 2 பேரும் அவங்க பாட்டி ஊர்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இங்கேயே படிக்க வைக்க வேண்டியதானே? மச்சான், அவங்க இங்க இருந்தா எங்களால ஃப்ரீயா இருக்க முடியாதுடா. நான்லாம் என் ஒய்ஃப் கூட தினமும் ரொமான்ஸ் பண்ணுவேன்டா. ஆமா, நீ எப்படி? நானும் அப்பப்ப ரொமான்ஸ்லாம் பண்ணுவேன்டா. ம், உந்து லவ் மேரேஜ் தானே? ஆமா. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. டேய், அரேஞ்ச் மேரேஜ் பண்ண நானே தினமும் ரொமான்ஸ் பண்றப்போ நீ எல்லாம் போடா. உன்னெல்லாம் என்ன சொல்றது? வேலை முக்கியம்தான், ஆனா அதை விட பொண்டாட்டி ரொம்ப முக்கியம் மச்சி. நீ எல்லாம் லவ் மேரேஜ் பண்ணியானே எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி சரி, நான் கிளம்புறேன். உன் ஒய்ஃப் வந்தா நீ சொல்லிடு. சரிடா. என்னவன் இப்படி உசுப்பேத்தி விட்டான்? ஒருவேளை நாம ரொமான்ஸ் பண்ணாம விட்டோமோ? என்னங்க போலாமா? ஏங்க போலாமான்னு கேட்டேன். போலாமே. ஏங்க பப்ளிக் பிளேஸ், இத ரொமான்ஸ் பண்ற இடமா? அப்போ நாம வீட்ல வச்சுக்கலாமா? எத? எல்லாம் அதான். சீ. சீயா? கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது, இப்போ வந்து சீன்னு சொல்ற? அததான் நானும் சொல்றேன். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்ப போய் இது தேவையா? இதெல்லாம் எனக்காகவா? எல்லாம் நம்ம பொண்ணு மித்ராவுக்காக தான். பொண்ணுக்காகவா? மீனுக்குட்டி, உன் கூட விளையாடுறதுக்கு நான் இருக்கேன், என் கூட விளையாடுறதுக்கு நீ இருக்க. ஆனா மித்ரா பாப்பா கூட விளையாடுறதுக்கு ஒரு தம்பி பாப்பானா? நீங்க கேக்குறத பார்த்தா அப்படி தெரியலையே. நோக்கம் வேறையா இருந்தாலும் செயல் ஒண்ணுதானே. ஐயோ மீனுக்குட்டி, இதே வெக்கத்தோட ஈவினிங் ரெடியாரு. நான் ஆபீஸ் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மித்ரா குட்டிய சீக்கிரம் தூங்க வச்சிரு. இப்ப நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. மீனுக்குட்டி, மழை வரமா இருக்கு, நான் ஆபீஸ் போகணுமா? கார்ல போறதுக்கு மழை வந்தா என்ன, வரலன்னா என்ன? முதல்ல கிளம்புங்க. தூசி. பை பை. உங்களுக்கு நான் இப்படி பேசுறது பிடிக்கல தானே என்ன பேசாதன்னு சொல்றீங்க? நீங்க அப்பாவை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றல, என்ன விட்டுடுங்க. Shakti, the food is ready. Your favorite Rumali roti and tandoori chicken and Pugar's favorite Hakka noodles. புகழங்க மேலதான் இருக்கா மகி. சக்தி, I want to ask you something. நாளைக்கு மந்திர்ல அன்னதானம் கொடுத்துருக்க. எனிதிங் ஸ்பெஷல்? ஆமா. அப்படி என்ன? புகழ் அப்பாவோட பர்த்டே, அதனால புகழ் கையில அன்னதானம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. That's a good thing. Nice. ஆனா புகழ் தான் என்ன சொல்லுவான்னு தெரியல. அதை பத்தில நீ எதுவும் கவலைப்படாத.
ஐ வில் கோ டாக் டு. நானும் வரேன். சலோ. எவ்வளோ வருஷம் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நேத்து தான் உன்னை முதல்ல சந்திச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பல வருஷம் ஓடி போயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் உன் மேல இருக்கிற ஆசை எனக்கு குறையவே மாட்டேங்குது மீனுக்குட்டி. அது ஏன்? ம். எனக்கு தெரியும் மீனுக்குட்டி. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். அந்த அன்பு 7 ஜென்மம் ஆனாலும் குறையவே குறையாது மீனுக்குட்டி. என் செல்ல குட்டி, என் புஜ்ஜி குட்டி, என் மீனு குட்டி, என் அம்மு குட்டி, என் செல்லம், என் அழகு, அச்சோ, என் பட்டு. என்ன தம்பி பாஸ் போனை பார்த்துட்டு பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு? டிக்டாக் தான் பேன் பண்ணிட்டாங்களே. சிச்சு குட்டி. ஏதோ ஒரு ஃபிகரை போன்ல கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. தம்பி பாஸ் குட்டி. தம்பி பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் பண்ணலையா? நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா அது யாருன்னு எனக்கு காட்டுங்க. நீ என்ன பார்த்த? நீங்க போன்ல யாரையோ பார்த்து நெலிஞ்சு பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கல்ல, அத நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா அதை என்கிட்ட காட்டுங்க, இல்லன்னா மீனாட்சி மேடம்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். யோ யோ, நான் கொஞ்ச நேரம் மீனாட்சி தான்யா. அட ஆமா. தம்பி பாஸ் கைய கொடுங்க. எதுக்கு? அட கைய கொடுங்க தம்பி பாஸ். தம்பி பாஸ் கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல பொண்டாட்டி போட்டோவை போன்ல வச்சுட்டு கழுவி ஊத்துன ஆம்பளைய தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க இத்தனை வருஷம் ஆகியும் ரொமான்ஸ் பண்றீங்களே, எப்படி தம்பி பாஸ்? யூ ஆர் ரியலி கிரேட் தம்பி பாஸ். அதுக்காக தான் கை கொடுத்தேன். ரன்பீர், நம்மள மாதிரி ஆம்பளைங்க பல பேர் கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் பொண்ணுங்களை உருகி லவ் பண்ணுவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அட இவ தானே எங்க போயிட போறான்னு ஒரு எண்ணம் தானாவே வந்துடும். அதனாலே நாம அவங்களை கண்டுக்காம அப்படியே விட்டுருவோம்யா. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டானே, ஆனா இன்னைக்கு நம்மளை கண்டுக்கவே மாட்டானேன்னு ரொம்பவே கடுப்பாயிடுவாங்க. அந்த கடுப்பை திரும்ப அவங்க நம்ம மேலதான் காட்டுவாங்க. பதிலுக்கு நாம என்ன பண்ணுவோம்? நாமளும் திருப்பி அவங்கள கடுப்பேத்துவோம். பல பேர் பிரிஞ்சு போறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் ரன்பீர். தம்பி பாஸ் அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? பேலன்சிங் தான் லைஃப்னு சொல்றேன். நாம வேலையை எவ்வளவு நேசிக்கிறோமோ அதே மாதிரி குடும்பத்தையும் நேசிக்கணும்யா. குறிப்பா நம்ம மனைவிய. அப்பதான் நம்ம எல்லா நேரமும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். சூப்பர் தம்பி பாஸ், நல்ல கருத்தை சொன்னீங்க. இந்நேரம் இதை கேட்கிற பல ஆம்பளைங்க கூட இருந்து அனுபவிச்சு பாடுறா அப்ப புரியும்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க போலாம். இரு இது மத்தவங்க மைண்ட் வாய்ஸ் மாதிரி தெரியலையே, எனக்கு என்னமோ ஓ மைண்ட் வாய்ஸ் மாதிரி தெரியுது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி வாங்க தம்பி பாஸ் போலாம். யோ எங்கயா? சிவா பாஸ் உங்களை கூப்பிட்டாரு தம்பி பாஸ்.
சரி வாங்க போலாம் ம் போ. சீக்கிரம் வாங்க பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், எஸ் தம்பி பாஸ் வந்திருக்காரு. வா ரன்பீர், வா சுந்தர், உட்காருங்க. நாம இப்போ புதுசா மில்க் டெண்டர் ஒன்று எடுக்க போறோம். அது விஷயமா நம்ம சண்டே மில்க் கம்பெனியோட எம்டி மிஸ்டர் பாலமுருகனை மீட் பண்ணணும். அது எப்போன்னு நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சொல்றேன். பாஸ் நம்ம பால் பிசினஸ் பண்ண போறோமா பாஸ்? சூப்பர் பிசினஸ் பாஸ். ரன்பீர், இது பிசினஸ் பர்பஸ்க்காக பண்ணல, இது என்னோட கடமை. கடமையா? என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா ரன்பீர், இது சக்தி எனக்கு கொடுத்த வேலை. டேய் சுந்தர், எதுக்குடா அப்படி பாக்குற? ஆ, நீ நினைக்கிற மாதிரி நான் சக்தி கூட இமேஜினேஷன்ல பேசல. இது சக்தி உயிரோட இருக்கும்போது என்கிட்ட சொன்ன விஷயம். சின்ன வயசுல கோதாவரி அத்தைக்கு உடம்பு முடியாம போயிருந்தப்போ அவங்களால அணுவுக்கு பால் கொடுக்க முடியாம போயிடுச்சு. அப்போ அவங்க கையில பால் வாங்க கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்களாம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு பாலை இலவசமா கொடுக்கணும்னு சக்தி சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்பெல்லாம் இதை நான் பெருசாவே நினைக்கல. அவ இல்லாத போதுதான் இப்ப எனக்கு பெருசா தோணுது. அதனாலதான் நான் இதை பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இதை நான் சக்தி ஃபவுண்டேஷன்ங்கிற ட்ரஸ்ட் பேர்ல எடுத்து நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன் சுந்தர். சாரி பாஸ், நான் இதை பிசினஸ் ஆங்கிள்லயே யோசிச்சேன். இட்ஸ் ஓகே ரன்பீர், இது ஓன் தப்பு இல்லை. என்ன ஏதுன்னு நான் தானே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். சரி சுந்தர், இது விஷயமா டெண்டர் அப்ரூவ் வாங்குறதுக்கும் இதோட மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காகவும் நீ டெல்லி போக வேண்டியது இருக்கும். டெல்லிக்கு போகணுமா? டெல்லிக்கா ப்ரோ? எப்போ போகணும்? நெக்ஸ்ட் வீக். ஓ, நெக்ஸ்ட் வீக் தானே? அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் நீயே போட்டுரு. ஓகே? ஓகே ப்ரோ. ப்ரோ பெஸ்ட் ஐடியா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சுந்தர். பாஸ் ஆல் தி பெஸ்ட் பாஸ். நல்லா வரும் பாஸ். தேங்க்ஸ் ரன்பீர். அம்மா மல்லிகைப்பூ முளம் எவ்வளோமா? மொளை 50 ரூபாப்பா. என்னம்மா 50 ரூபான்றீங்க? 30 ரூபா தானே? அது சாதாரணமா வந்து கேக்குறவங்களுக்கு. நீ உன் பொண்டாட்டிக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு போறல, அப்ப விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நான் என் பொண்டாட்டி தான் வாங்கிட்டு போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா பூவை பூஜைக்கு வாங்கிட்டு போதா இல்ல பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போதான்னு? சரிம்மா, அப்போ ஒரு 5 முழம் கொடுங்க. ஏன் ஒரு 10 முழமா வாங்கிட்டு போறது? ஏன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி தான், 5 முழம் பூவே போதும். விட்டா எல்லாத்தையும் என் தலையில கட்டிடுவீங்க போல. இந்தாங்க. அட சகல, ஏய் என்ன சகல இந்த பக்கம்? அது நம்ம கம்பெனி பிசினஸ் டீலிங் விஷயமா பூக்கார மாட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன சகல கலாய்கிறியா? என்ன, பூக்கடை வாசல் நின்னா பூ வாங்காம பிசினஸ் டீலிங்கா பேசுவாங்க? என்ன சகல, இன்னைக்கு இது விசேஷமா? ஆ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல பார்த்தா 5 முழம் மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். அது விசேஷம் மாதிரி தான். கலக்கிற சகல, கல்யாணமாயி குழந்தை பிறந்து இத்தனை வருஷம் கழிச்சும் ரொமான்ஸ் பண்றிய? ஏன் சகல, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா என்ன? பண்ணலாம். சகல, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் நாம பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சகல. அப்பதான் வீடு சந்தோஷமா இருக்கும். என்ன விடு சகல, நானாவது ஒரு குழந்தைய பெத்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க குழந்தைய பெத்துக்காம இன்னும் இளஞ்சொடியாவே இருக்கீங்களே. அப்போ இல்ல சகல, அது என்னங்க போலாமா? போலாம். வரமாமா? என்ன சகல, அதே 5 முழமா? நீங்க வண்டி எடுங்க போலாம். வரமாமா? போயிட்டு வா சகல, வர சகல. பாய் சகல.